போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோஃபர். போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப், கேர், ஹெல்ப், யூனிட்டி, சொல்யூஷன்ஸ் மற்றும் பீஸ் எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஜூலை செஷன்ஸ் 2025. இன்றைக்கான தலைப்பு விடயம் தீர்வுகள். தீர்வுகள் என்றால் என்ன? தீர்வுகள் ஒரு அமைதியான சூழலை தரும். எங்கேயாவது உங்களுடைய நண்பர்கள் சந்தித்தால் நீங்கள் ஒரு தீர்வான தருணங்களை உருவாக்குவீர்களா? ஆம், நான் ஒரு தீர்வான தருணங்களை உருவாக்குவேன். நீங்கள் ஒரு தீர்வான சூழலை உருவாக்குவீர்களா? ஆம், நான் ஒரு தீர்வான சூழலை உருவாக்குவேன். எவ்வாறு தீர்வான நேரங்களை உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கைக்கு உருவாக்குவீர்கள்? நண்பர்களுக்கு டெக்ஸ்ட் கால் செய்தாடுவதன் மூலம், நண்பர்களுக்கு பரிசுகள் வழங்குவதன் மூலமாக, நண்பர்களுக்கு வாழ்த்துச் செய்திகளை கூறுவதன் மூலமாக. ஓகே, இன்றைக்கான தலைப்பு விடயம் தீர்வுகள். ஓகே, தீர்வுகள் ஒரு முக்கியமான விடயமாக இன்று நேரங்களில் கருதப்படுகின்றது. தீர்வுகள் என்றால் என்ன? தீர்வுகள் என்பது ஒரு அமைதியான சூழலை தரும். சரியா? நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எங்கேயாவது போனீங்கண்டா சாப்பாட்டுக்கு, அந்த நேரத்தில் யாராவது சண்டை பிடிச்சாங்கண்டா நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு தீர்வை கொடுப்பீர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரியா? அதுதான் ஒரு தீர்வான சூழலை தரும். எங்கேயாவது உங்கள் நண்பர்களை சந்தித்தால் நீங்கள் ஒரு தீர்வான தருணங்களை உருவாக்குவீர்களா? ஓகே, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் போய்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாது. ஓகே, என்னதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பகைமை இருந்தாலும் நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அவர்களோட நலமாக நீங்கள் கதைக்க வேண்டும். ஆல்ரைட், நீங்கள் ஒரு தீர்வான சூழலை உருவாக்குவீர்களா? ஆம், நான் ஒரு தீர்வான சூழலை உருவாக்குவேன். சரியா? இப்போ நீங்கள் எங்கே போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும் சரி, யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி, பார்க்குறதுக்கு தெரிஞ்சவங்க, லெக்சர்ஸ், டீச்சர்ஸை பார்க்குறதுக்கு அங்கேயும் ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா உடனே ஓடி வராமல் அப்படி வீட்டுக்கு, சரி, அங்கே நின்று ஒரு தீர்வான சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எவ்வாறு தீர்வான நேரங்களை உங்கள் நண்பர்கள் வாழ்க்கைக்கு உருவாக்குவீர்கள்? ஓகே, எப்படி தீர்வான நேரங்களை நீங்கள் உருவாக்குவீர்கள்? உங்களுடைய நண்பர்களை கால் செய்வதன் மூலமாக, உங்களுடைய நண்பர்களுக்கு டெக்ஸ்ட் செய்வதன் மூலமாக, உங்கள் நண்பர்கள் பரிசுகள் வழங்குவதன் மூலமாக. சரி, இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம். ஓகே, அதன் மூலமாக ஒரு சிறிய தொகையில் ஒரு நண்பர்களுக்கு பரிசுகளை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். நண்பர்களுக்கு வாழ்த்து செய்திகளை கூறுவதன் மூலமாக. ஓகே, எல்லா நண்பர்களுக்கும் இப்போ புது வருஷம் நேரம் இருந்தாலும் சரி, பர்த்டேயாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உடனடியாக நீங்கள் வாழ்த்துக்களை கூற வேண்டும். சரியா? எப்பயுமே டிவியை பார்த்து கொண்டிருக்காம, எப்பயுமே வேலைக்கு போய் கொண்டிருக்காம, அவர்களுக்கு நீங்கள் க்ரீட்டிங்ஸ் அனுப்புதல் முக்கியமான விடயமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். மிகவும் நன்றி அந்த ப்ரோக்ராமை பார்த்ததற்கு. நான் மீண்டும் மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், நல்ல நண்பர்களுடன் தொடர்பில் இருக்கவும், கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளி இருக்கவும், எல்லோருடனும் கைண்டாக நடக்கவும். God bless you. நான் அனுஷா கிறிஸ்டோஃபர்.